அதாவது சீனாவின் திட்டம் என்பது இருந்தது. அப்போது ஏதாவது வகையில் கேட்கப்பட்டால் நன்றாக வியட்நாமில் வீட்டில் வியாபாரம் செய்யுங்கள், அப்படியே அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு சீன மெயின் என்று அல்லது என்று கூறிக்கொண்டிருப்பதும் நாம் பார்க்கும்போது அங்கிருந்து வரும் ஏற்றுமதியில் முக்கிய குறைவு இருந்தாலும் சீன பொருளாதாரம் பாதிக்கப்படாது என்பதே சீனாவின் திட்டம். காரணம், இந்தியாவில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முயன்றாலும் இந்தியா அப்படி இந்திய சந்தையில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அப்படித்தான் இந்தியா பல நிபந்தனைகளை வைத்துள்ளது. காரணம், சந்தையை கைப்பிடியில் அடக்க சீன நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக பின்பற்றும் வளைந்த வழிகளை பற்றி இந்தியாவுக்கு நல்ல புரிதல் உள்ளது. அதனால்தான் இந்திய சந்தை அப்படி வசதி. எனக்கு இப்போது நான் சொன்னேன், நாங்கள் வருவோம், ஆனால் அது எப்போது என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஆசையுடன் அதற்கு பின்னால் ஏதாவது நான் இதை பற்றி மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டேன். சீன நிறுவனங்களை இன்று செய்ய அனுமதிக்கவும். இந்த வர்த்தகம் மிகவும் எளிதான வர்த்தகம், கடுமையான போட்டி, இதெல்லாம் சீனா எப்போதும் அடிக்க முயலும். சிறிய நிறுவனங்களை வளர அனுமதிக்காமல் அல்லது உள்ள நிறுவனங்களை அழிக்க முயலும். எல்லாம் நிறுவனங்களின் நிலையான நிகழ்ச்சி. அதனால்தான் இந்திய சந்தையில் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டுமே சீனாவை அனுமதிக்கின்றனர். ஆனால் வியட்நாமிலும் அதுபோல சீன நிறுவனங்கள் பெருமளவில் நடத்தியிருந்தன. ஒருவராக கூறப்படுபவருடன் நேரடியாக வந்துள்ளனர். கலாச்சார ரீதியாக பார்த்தால் கம்யூனிசம் பரவியிருந்த இடம் தாய்லாந்து என்றாலும் சீன வம்சாவளியினர் மற்றும் மலேசியா போன்ற இடங்களில் மற்றும் சீன நிறுவனங்கள் மற்ற இடங்களில் ஏதாவது கட்டத்தில் செய்தன. ஏதாவது விதத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதை சமாளிக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அது. ஆனால் இது ட்ரம்புக்கு நல்லதாக மட்டும் இப்போது பயன்பாடு இல்லை அல்லது என்று சொல்லலாம். அதனை அல்ல நாங்கள் என்று சொல்வது ஒரு வகையில் சொன்னால் அதற்கு சமமானது. அதாவது 154% வரை வரி சீனாவின் மீது மட்டும் வைத்திருப்பது. மற்ற நாடுகளுக்கு தற்காலிக சலுகை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வியட்நாமிடம் அமெரிக்கா கேட்டது ஒரு காரணத்தால், உங்கள் நிலத்தின் வழியாக சீன செயல்பாடுகள் நாட்டுக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்று. உறுதியாக வியட்நாம் இப்போது அமெரிக்காவிலிருந்து விலகுகிறது என்பதில் இந்தியா முன்பே அறிவது. இந்தியாவும் சீனாவும் இடையிலான பிரச்சனைகளை பற்றி சொல்லலாம். ஆனால் நானும் சமீபத்தில் ஒரு தொடர்பு இருந்தது. பிளஸ் அதுதான் இதனால் நான் இப்போது கூறுகிறேன். ஒரு காரணத்தால் சீனாவின் திட்டங்கள் வியட்நாமின் நிலத்தில் அமெரிக்காவுக்கு வந்தால் பின்னர் ஒருபோதும் உங்களுக்கும் அமெரிக்காவின் பக்கம் இருக்காது என்பதே இறுதி எச்சரிக்கை. பிளஸ் அதன் அடிப்படையில் சீனாவிலிருந்து வியட்நாமுக்கு வரும் பொருட்களின் விஷயத்தில் கட்டுப்பாடு விதித்து கடுமையான சோதனை, பிளஸ்மையான கட்டுப்பாடு. அமெரிக்காவுக்கு ஒரு காரணத்தால் அவர்களின் பிரதேசத்தில் இருந்து சீன உணவு போகக்கூடாது என்று துல்லியமாக உறுதி செய்ய நான் இப்போது அவர்களின் அனைத்து நிறுவனங்களையும் கேட்க பிளாஸ்டோ கூறுகிறேன். 46% வரி பிளாஸ் விற்கப்படுகிறது. அதை அப்போது நான் கூறினேன். செய்யுமா? சர்ச்சைகளுக்கு பிறகு ட்ரம்ப் ட்விட்டரிடம் கேட்டது, உங்கள் பிரதேசத்தை சீன அமெரிக்காவில் சேர்த்ததற்கான காரணம் என்ன என்று. நான் பிளான் பியை முதன்முறையாக கூறியதுதான். அப்போது நான் கேட்டது வேலை பிரச்சனை பற்றி. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் எடுத்துக் கொள்ளலாம், ஏனெனில் நான் முக்கியமான நிலையத்தில் வணிகத்தில் இருக்கிறேன். அப்போது என்ன செய்வது? அப்போது அங்கேயே சிக்கி இருக்கிறார்கள். எனக்கு நினைவில்லை வேறு எந்த நாடும் சீனாவின் திட்டங்களை ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. திட்டங்கள் அமெரிக்காவுக்கு அல்லது வேறு எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யாமல் இருக்கிறது. காரணத்தையும் படத்தை பார்க்க முடியாது. இங்கே விஷயங்கள் இன்னும் தெளிவாகின்றன. சீனாவின் முழுமையான அழிவே அமெரிக்காவின் முக்கிய இலக்கு. ட்ரம்பின் பதில் மறைந்து வரலாம்.